ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் இதுலேயே அவங்களுக்காக நான் எல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் நம்ம யோசிக்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது யோசனைகளை வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இது சரி அது சரின்ட்டு நம்மளால் எதுவும் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்னையும் சரி மற்றவங்களையும் சரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்கும் இல்லை அப்படிங்கிறத கேட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் இதையும் சேர்த்து நம்ம ஏன் சரி பண்ணிவிடணும், சரி செஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, சரி செய்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நானாக சொன்னேன், இதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினச்சிட்டு இருக்காதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும், சரியானா நம்ம அந்த நேரத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் சரியாக வராதுமா, நான் என்ன தான் ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தான்மா இருக்கீங்க, அதையே சொல்கிறேன், அந்த வீடெல்லாம் உனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக வரும், கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துக்கிறது பார்த்துக்காமல் இருக்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கான நம்ம வேலையை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், யோசிக்கிற விஷயங்களும் சரி யோசிக்கிறதும் சரி நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்துக்கு அதையும் இதையும் சேர்த்து நம்ம ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது தானே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான், எதையுமே ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கக்கூடாது, எதையாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, அதான் நானும் உன்னிட்ட சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் பதட்டப்படாமல் எந்த விஷயமா இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு தான் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை வாழ்க்கையை நோக்கி கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், அந்த நேரத்துக்கு அது சரியானதாக நம்மளுக்கு தோன்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் நல்லதோ கெட்டதோ நம்ம எந்த இதுக்குமே நம்மளால் சரி செய்ய முடியுதா சரி செய்ய முடியலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க நான் பார்த்துக்கிறேன், எந்த விஷயத்தையும் நீங்கள் இனிமேல் அதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நம்மளுக்கு இது சரி அது சரின்ட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் பார்த்துக்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த இதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீங்கள் ஒன்றும் இதை பற்றி யோசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் அது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் அந்த விஷயத்த இக்னோர் பண்ணி நான் சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பார்ப்போம், பார்த்துக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எதுவும் ஒன்றும் சொல்லலை, சரி பார்த்துக்கலாம்